ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல விக்ரமாதித்தன் பிரம்ம ராட்சசனை அழித்துவிட்டு அந்த குழந்தையை வெளியே அழைத்து வருவதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தேவி சுனந்தா, தாங்கள் என் மகன் உயிரை காப்பாற்றிவிட்டீர்கள், எனக்கு இப்பொழுது நீதி கிடைத்துவிட்டது என்று சொன்னதும் விக்ரமாதித்தன் மகிழ்ச்சி அடைகின்றார். இங்கு விக்ரமாதித்தனின் மனைவி சிறை தண்டனை அனுபவிக்கின்றார்கள், சிறையில் வேலை செய்கின்றார்கள். அந்த கல்லை தூக்கி கொண்டு வரும்பொழுது விக்ரமாதித்தன் அந்த இடத்திற்கு வருகின்றார். மகாராணி என்ன செய்கிறாய் என்று அவர்கள் நிலைமையை பார்த்து விக்ரமாதித்தன் கவலைப்படுகின்றார். நான் மகாராணி இல்லை, நான் குற்றவாளி, ஒரு பெண்ணையும் குழந்தையையும் அனாதையாக்கிய குற்றவாளி என்று குற்ற உணர்ச்சியில் பேசுகின்றார்கள். பத்மினி, தேவி சுனந்தாவிற்கு நான் நீதி வழங்கிவிட்டேன், உன்னை பார்க்க யார் வந்திருக்கிறார் பார் என்று சொன்னதும் சுனந்தா அங்கு வருகின்றாள். மகாராணியின் நிலைமையை பார்த்து அவர்கள் காலில் விழுகின்றாள். நான் தான் உங்கள் காலில் விழ வேண்டும் என்று பத்மினி சொல்ல, மகாராணி, மன்னர் விக்ரமாதித்தன் எனக்கு நீதி வழங்கிவிட்டார், பிரம்ம ராட்சசனிடமிருந்து என் மகன் உயிரை விக்ரமாதித்தன் தான் காப்பாற்றினார் என்று சொன்னதும் பத்மினி சந்தோஷமடைகின்றார்கள். அவர் அவரது கடனை அடைத்துவிட்டார், ஆனால் நான் தங்கள் கடனை அடைக்கவில்லை. உங்கள் மகன் வளரும் வரை அவனது கல்வி, கலை மற்றும் அவனது அடிப்படை தேவைகளுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று பத்மினி சொன்னதும் தேவி சுனந்தா அவர்களுக்கு நன்றி சொல்கின்றார்கள். அனைத்தும் முடிந்துவிட்டது. மகாராஜாவும் மகாராணியும் அரண்மனைக்கு வந்துவிட்டார்கள். இந்த மாதத்திற்கான கணக்கு வழக்குகளை ஆச்சாரியர் விக்ரமாதித்தனிடம் காண்பிக்கின்றார். அப்பொழுது பத்மினி இசை கச்சேரியை பார்க்கலாம் என்று விக்ரமாதித்தனை அழைத்து செல்கின்றார்கள். விக்ரமாதித்தனும் பத்மினியும் சேர்ந்து கச்சேரியை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் விக்ரமாதித்தன் பார்க்கின்றார். பொழுது சாய்ந்து விட்டது என்று அங்கிருந்து கிளம்புகின்றார். இவர்கள் ரசித்துக் கொண்டே இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்கும் விக்ரமாதித்தனை காணவில்லை என்று பத்மினி பார்க்கின்றார்கள். பார்த்தால் புஷ்பக விமானத்தில் விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க கிளம்பிவிட்டார். விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க உள்ளே வந்துவிட்டார். பத்ரகாளன் வேதாளத்தை சுலபமாக பிடிக்க புதுவிதமான ஆயுதத்தை இவரிடம் கொடுத்தனுப்பியுள்ளான். அதை பார்த்ததும் வேதாளம் கண்டுபிடித்து விட்டது. இதை நிச்சயம் பத்ரகாளன் தான் கொடுத்திருப்பான், நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தனே, மீண்டும் என்னிடம் கதை கேட்க வந்தாயா? எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ திரும்பி செல் என்று வேதாளம் சொன்னதும் விக்ரமாதித்தன் அருகில் வந்ததும் வேதாளம் மறைந்து போகின்றது. விக்ரமாதித்தன் பார்க்காத சமயத்தில் வேதாளம் அந்த இடத்தில் மண்ணாக மாறிவிட்டது. சுற்றி முற்றி பார்த்த விக்ரமாதித்தன் அங்கு மண் இருப்பதை பார்க்கின்றார். திடீரென்று இங்கு மண் எப்படி வந்ததென்று அந்த மண்ணை பார்த்து குறிவைத்து அடிக்கின்றார். அது வேதாளத்தின் வயிற்றில் குத்தி வேதாளம் வெளியே வருகின்றது. விக்ரமாதித்தன் அந்த வயிற்றில் இருக்கும் ஆயுதத்தை எடுத்து வேதாளத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டார். எப்படி கதை சொல்ல ஆரம்பிக்கலாம் என்று வேதாளம் யோசிக்கின்றது. திடீரென்று ஒரு மாயாஜாலம் செய்து வேதாளத்தின் தலை விக்ரமாதித்தன் உடம்பிலும் விக்ரமாதித்தனின் தலை வேதாளத்தின் உடம்பிலும் மாற்றிவிட்டது. அதை பார்த்த விக்ரமாதித்தன் அதிர்ந்தே போகின்றார். என்ன இது, இதை எப்படி செய்தாய் என்று கோபப்படுகின்றார். இது மாயலோகம், இங்கு எதை வேண்டுமானாலும் நான் மாற்றலாம். சரி, இப்பொழுது நான் உன்னிடம் கேள்வி கேட்கின்றேன். இதில் யார் வேதாளம், யார் விக்ரமாதித்தன் என்று நீயே கண்டுபிடி என்று வேதாளம் சொன்னதும் எனக்கு குழப்பமாக உள்ளது. முதலில் என் தலையை மாற்று என்று சொன்னதும் இருவரும் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். சிறிது நேரம் உன் தலை மாறியதற்கே நீ குழப்பமாகிவிட்டாய். ஆனால் என் கதையில் வருகின்ற ஐராவதி என்ற பெண்ணுக்கு அவளின் உண்மையான வாழ்க்கையிலே இதுபோல் ஒரு குழப்பம் வந்துவிட்டது என்று வேதாளம் தனது மூன்றாவது புதிர் கதையை விக்ரமாதித்தனிடம்
சொல்ல ஆரம்பிக்கின்றது. ஐராவதி என்று 18 வயது பெண் ஒருவள் இருந்தாள். அவளுக்கு காளி தேவி என்றால் அவ்வளவு இஷ்டம். சிறு வயதிலிருந்தே அவள் காளி தேவியை மட்டும்தான் பூஜித்து வருகின்றாள். ஒருமுறை காட்டிற்கு உள்ளே இருக்கும் காளி கோவிலுக்கு ஐராவதியும் அவளது தாய் தந்தையும் பூஜை செய்ய வருகின்றார்கள். அவர்கள் காளி தேவிக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது திருடர்கள் வருவது போல் சத்தம் கேட்கின்றது. சத்தம் கேட்டதும் ஐராவதியின் பெற்றோர்கள் திருடர்கள் வருவது போல் இருக்கின்றது, நாம் இங்கிருந்து செல்லலாம் என்று சொன்னதும் ஐராவதி, இல்லை, காளி தேவியின் பூஜை முடியும் வரை நான் இங்குதான் இருப்பேன், நீங்கள் அனைவரும் செல்லுங்கள் என்று அவர்களை வலுக்கட்டாயமாக அனுப்பி வைக்கின்றாள். திருடர்கள் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள். நாம் திருட வரும் பொழுது இந்த காளி கோவில் நமக்கு இடையூறாக இருக்கின்றது. கோவிலில் இருப்பதையெல்லாம் எடுத்து செல்வோம். முதலில் இந்த காளி சிலையை தூக்குங்கள் என்று திருடர்கள் சொன்னதும் ஐராவதி அந்த காளி சிலையை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடுகின்றாள். திருடர்கள் அனைவரும் அவளை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். இவர்கள் அருகில் வந்ததால் ஐராவதி காளி சிலையை வைத்துக்கொண்டே மலையிலிருந்து கீழே குதித்து விட்டாள். அப்பொழுதுதான் ஒரு கை வந்து அவளை காப்பாற்றுகின்றது. அவன்தான் இந்த கதையின் நாயகன் ஆதவன். ஆதவன் ஐராவதியை காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுதே அந்த திருடர்கள் ஆதவனை பின்னே இருந்து தாக்க வருகின்றார்கள். அப்பொழுது இன்னொருவர் அங்கு வந்து ஆதவனுக்காக சண்டை போடுகின்றார். அவர்தான் ஆதவனின் உயிர் நண்பன் ஆரியன். ஆதவன், ஆரியன் இவர்கள் இருவரும் தான் இந்த கதையின் நாயகர்கள். 2 பேரும் சண்டை போட்டு அந்த திருடர்களை தாக்குகின்றார்கள். அப்பொழுது திருடர்களின் தலைவன் ஆதவனின் கையை கத்தியால் கிழித்து விடுகின்றான். தன் நண்பனை குத்தியதால் ஆரியன் கத்தியால் அவன் கண்ணை குத்தி விடுகின்றான். இதற்கு நான் உங்களை பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி திருடர்கள் அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது ஐராவதி, ஆரியன், ஆதவன் 3 பேரும் நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்தில் ஐராவதியின் தாய் தந்தை வந்து நடந்ததை தெரிந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது ஐராவதியின் தந்தை, ஆதவா, தாங்கள் உடல் நலம் சரியாகும் வரை எங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்று இருவரையும் அழைத்து செல்கின்றார். ஐராவதி வீட்டில் ஆதவன் காயத்திற்கு சிகிச்சை அளிக்கின்றார்கள். அப்பொழுது வைத்தியர் இவருக்கு விஷம் தடவிய கத்தியால் வெட்டி இருக்கின்றார்கள். இவர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். அதனால் 3 நாட்களுக்கு இவர் படுத்த படுக்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்று வைத்தியர் சொன்னதும் நமக்காகத்தான் இவர் வெட்டுப்பட்டுள்ளார் என்று ஐராவதி ஆதவனை 3 நாட்களும் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். அதையெல்லாம் பார்த்த ஆரியன் தன் உயிர் நண்பனை இந்த பெண் நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். எங்களது நட்பை இவள் புரிந்து கொள்வாள், இவள்தான் எனக்கு ஏற்ற பெண் என்று ஆரியன் ஐராவதியின் மேல் காதல் கொள்கின்றான். ஆனால் ஐராவதி ஆதவனை கவனித்துக் கொள்வதாலும் தனக்காக இவர் காயம்பட்டுள்ளதை பார்த்தும் ஆதவனைத்தான் ஐராவதி நேசிக்க ஆரம்பிக்கின்றாள். நாட்கள் சென்றதும் ஆதவனும் குணமாகிவிட்டான். என்னை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி என்று ஆதவன் சொன்னதும் உங்கள் நண்பனால் தான் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொல்கின்றாள். இவர்கள் இருவரின் நட்பினால் தான் ஆதவனை ஐராவதிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஒரு நாள் 3 சேர்ந்து காளி கோவிலுக்கு கிளம்புகின்றார்கள். அப்பொழுது ஐராவதியின் தந்தை, மகளே, உனக்கு சீக்கிரம் மாப்பிள்ளை அமைய வேண்டும் என்று காளியிடம் வேண்டிக்கொள் என்று சொல்லி அனுப்புகின்றார். அவளும் ஆதவனை பார்த்து சிரித்து கொண்டே 3 காளி கோவிலுக்கு வருகின்றார்கள். காளியிடம் ஆதவனும் ஆரியனும், இவள் எங்கள் நட்பை மிகவும் புரிந்து கொண்டிருக்கிறாள், இவள்தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்காக இருவரும் வேண்டுகின்றார்கள். ஆனால் ஐராவதி ஆதவன்தான் எனக்கு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று வேண்டுகின்றாள். ஆரியன் முதலில் வீட்டிற்கு வந்துவிடுகின்றான். வந்ததும் ஐராவதியின் பெற்றோரிடம், நீங்கள் சொன்னது போல் உங்கள் மகளுக்கு மாப்பிள்ளை அமைந்து விட்டான், நான் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆரியன் சொன்னதும் அவர்களும்
திருமணத்திற்கு சம்மதிக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஐராவதியும் ஆதவனும் ஒருவருக்கொருவர் காதலை தெரிவிக்கின்றார்கள். இந்நேரம் என் நண்பன் ஆரியன் நம் காதலை பற்றிதான் உன் பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருப்பான் என்று ஆதவன் சொல்கின்றான். இவர்கள் இருவரும் வீட்டிற்கு வந்ததும் ஐராவதியின் தாய் தந்தை ஆரியன் இப்பொழுதுதான் உங்கள் காதலை பற்றி சொன்னான் என்று சொன்னதும் ஐராவதியும் ஆதவனும் சந்தோஷமடைகின்றார்கள். உனக்கும் ஆரியனுக்கும் எப்பொழுது திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கேட்டதும் இருவரும் அதிர்ச்சியாகின்றார்கள். இதனால் இதுவரை நண்பராக இருந்த ஆதவனும் ஆரியனும் நமக்குள் இனி நட்பே கிடையாது என்று ஒரு பெண்ணிற்காக சண்டை போடுகின்றார்கள். அப்பொழுது ஐராவதி அந்த இடத்திற்கு வருகின்றாள். உங்கள் நட்பை பார்த்துதான் நான் ஆதவன் மேல் காதல் கொண்டேன். ஆதவனை மணாளனாய் தேர்ந்தெடுத்தேன், ஆரியனை நண்பனாய் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் இப்பொழுது உங்களுக்குள்ளே நட்பு இல்லாத போது என் காதலும் எனக்கு தேவையில்லை என்று ஐராவதி சொல்கின்றாள். அதை கேட்டு இருவரும் நாங்கள் காதலுக்காக நட்பையே வேண்டாம் என்று நினைத்தோம், ஆனால் நீ நட்பிற்காக காதலையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். நான் உனக்கு நண்பனாக இருக்கின்றேன், ஆதவனையே நீ மணந்து கொள் என்று ஆரியன் இருவரையும் சேர்த்து வைக்கின்றான். அதனால் பெற்றோர்கள் சம்மதம்படி ஐராவதி ஆதவனுக்கும் திருமணம் நடக்கின்றது. ஆதவன் தன் நண்பனுடன் ஐராவதியை அழைத்து கொண்டு தன் ஊருக்கு கிளம்புகின்றான். அப்பொழுது அந்த திருடர்கள் இவர்களை பழிவாங்க அந்த இடத்திற்கு வருகின்றார்கள். அவர்களை தாக்கிவிட்டு ஆரியனின் தலையையும் ஆதவனின் தலையையும் ஐராவதியின் கண் முன்னே வெட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். அதை பார்த்து துடிதுடித்து போன ஐராவதி நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவளும் சாக நினைக்கின்றாள். அப்பொழுதுதான் அவளது இஷ்ட தெய்வமான மகா காளி அங்கு தோன்றுகின்றார்கள். மகளே, ஏன் இந்த முடிவு? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தாயே, என் கணவரும் அவரது நண்பரும் திருடர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இருவரையுமே உயிர்ப்பிக்க செய்யுங்கள் என்று கேட்டதும் மகா காளி நீ கேட்டது நிச்சயம் நடக்கும், அவர்களது தலையை உடலோடு சேர்த்து வை என்று சொன்னதும் ஐராவதி அந்த சந்தோஷத்தில் பதட்டமடைந்து ஆரியனின் தலையை ஆதவன் உடலிலும் ஆதவன் தலையை ஆரியனின் உடலிலும் பொருத்தி வைத்து விட்டாள். காளி இவர்களுக்கு உயிர் கொடுத்துவிட்டு மறைந்து போகின்றார்கள். இருவரும் கண் திறந்து எழுந்து நின்று மகிழ்ச்சியடைகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தலை மாற்றியிருப்பதை ஐராவதி பார்க்கின்றாள். மாபெரும் தவறு செய்துவிட்டேனே என்று அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கின்றாள். இந்த இடத்தில்தான் வேதாளம் விக்ரமாதித்தனிடம் புதிர் கேட்கின்றது. இப்பொழுது ஐராவதி இவர்கள் இருவரில் யாரை கணவனாக ஏற்றுக்கொள்வாள் என்று வேதாளம் விக்ரமாதித்தனிடம் புதிர் கேட்கின்றது. விக்ரமாதித்தன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.